ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு மேட்ச் ப்ரிவியூக்கு வந்திருக்கோம். என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி விசஸ் ஜிடி பெங்களூர்ல நடக்குது. ஸோ ஜிடி வந்து ஒரு பயங்கரமான தோல்விக்கு அப்புறம் இந்த மேட்ச்க்குள்ள வராங்க. ஸோ என்ன சேஞ்சஸ்லாம் ஏதாவது பண்ணிட்டு வருவாங்களா? என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆர்சிபியுமே தோல்விக்கு அப்புறம் தான் உள்ள வராங்க. டிசி கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப ஜிடிஏ பெரிய வச்சு தோல்வி இல்ல. ஷாருக் கான் தெவாட்டியா உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற வேற யாரும் ஆள் பேர்லாம் இங்க உட்கார ஆள் வைக்க இல்ல. மாட்டாங்க. அங்க அங்க யார் இருக்கா இல்லைன்னா வேற கிளென் ஆடுறதுக்கு? பிலிப்ஸ்க்கு பதிலாக ஹோல்டர், இந்த ரெண்டு சேஞ்சில் ஏதாவது ஒன்று கண்டிப்பா பண்ணணும். அவங்க டாப் 3 போச்சுன்னா கீழே அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஹோல்டர் வந்து ஃப்ளோட்டரா எங்க வேணா ஆடலான்ற மாதிரி தான் சொல்றாங்க. எல்லாமே பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு. பெட்டர் கிளென் பிலிப்ஸ்க்கு பதிலாக ஹோல்டர் ஆடலாம். ஒரு பவுலிங் ஆப்ஷனும் வரும், ஒரு ஹிட்டரும் கூட அவர். அதனால அந்த சேஞ்ச் தான் ஜிடிட்ட. ஆர்சிபி சேம் பிளேயிங் லெவனோட தான் போவாங்க. அதில் மாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஆர்சிபி. நெக்ஸ்ட் மேட்ச் எங்க? சின்னசாமி இல்லையா? ஆமா, பெங்களூர்ல இப்போ. லாஸ்ட் அப்ப கண்டிப்பா நோயிங் எனி டே பெட்டர். நோயிங் ஜிடி சேஞ்ச்லாம் இருக்காது ஜிடி கிட்ட. இதே டீம் தான் ஆடுவாங்க. கிளென் பிலிப்ஸ் மாத்தணும் எனக்கு தெரிஞ்சு. அதான் என்னோட ஒப்பீனியனும் ஆக்சுவலா சின்னசாமிங்கிறதுனால கிளென் பிலிப்ஸை விட எனக்கு தெரிஞ்சு ஹோல்டரே பெட்டரா இருப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு பேஸ் பவுலிங் ஆப்ஷனாவது கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதே அதுதான் பெட்டர் ஆப்ஷன். ஆனா இவங்க கிளென் பிலிப்ஸ் நம்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நடுவுல இப்போ மாத்த மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நெஹராஜி இதேதான் இல்லடா, ஃபாலோ பண்றாரு எனக்கு தெரிஞ்சு. அவங்க அவங்க கிட்ட இருக்க பேஸ் அட்டாக்கு அவங்க பேஸ் அட்டாக் ஆட் பண்ண தேவையில்லை இன்னொரு ஆளு. ஏன்னா அவங்க எல்லாருமே போன மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்க. திலக்கர்மா கடைசி 6 ஓவர்ல அடிச்சாரு. ஆனா அதுக்கு முன்னாடி போட்டதை பார்த்தோன்னா பயங்கரமா போட்டுட்டு தான் இருந்தாங்க. ரபாடாலாம் 150 கிளிக் பண்றாரு. ஸோ சிராஜுமே பவர் பிளேல சூப்பரா போறாரு. பிரசித் கிருஷ்ணா 13 விக்கெட்டோட பர்பிள் கேப் கண்டென்டரா இருக்காரு. ஸோ அவனுக்கு அசோக் சர்மா வந்து போன மேட்ச் ஆஃப் மேட்ச், மற்ற மேட்ச் எல்லாம் சூப்பரா அந்த பேக் ஆஃப் அந்த ஸ்லோ டெலிவரி அந்த லென்த் எல்லாமே போடுறாரு. ஸோ 4 பேஸ் பவுலர் நல்லா வச்சிருக்க. நீ 5ஆவதா ஒரு பேஸ் பவுலர் வேணும்ன்றது அவசியம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். இல்ல ஸ்பின்னர் இன்னொருத்தர் சேர்த்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். வாஷிங்டன் சுந்தர் வந்து முன்னாடி மாதிரி இப்ப போடுறது இல்ல. அடிச்சிடுறாங்க. அதனால அவங்க வேற யாராவது இருக்காங்கன்னு போட பார்க்கணும். தேவையே இல்லை. இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு இவங்க வாட்சி எப்பயா தான் யூஸ் பண்றாங்க. மெயினா அவங்க 5 பேர் 5 அப்படி 4 ஓவர் போட்டுறாங்க. வாட்சி எப்பயா தேவைப்பட்டாதான் யூஸ் பண்றாங்களே. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ஷாருக் கான், தெவாட்டியா, அந்த அந்த மிடில் ஆர்டர் செவன் சொன்ன மாதிரி பிலிப்ஸ் அந்த பிளேஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வேணும். ஒரு பேக்கபிள் பிளேயர். இவர் இருந்தா அடிக்க முடியும் அப்படின்ற பிளேயர் அந்த டீம்ல ஸ்குவாட்ல இருக்காருன்னு தெரியல. ஸ்குவாட்ல இருக்கிற நிறைய மாதிரி தெரியல. சான்சஸ் கொடுக்குறாங்க. நிறைய சான்ஸுங்க. தெவாட்டியா, ஷாருக் கானுக்குலாம் போன சீசன்ல இருந்தே அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா பேக் பண்ணி ஷாருக் கானுக்குலாம் 4-5 சீசனாவே எக்கச்சக்க சான்ஸ். இதனால அந்த ரேட் அந்த டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸும் சரி கிடையாது. நீ ஐபிஎல்லையும் ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்ல. எதனால அவ்வளவு க்ரோஸ் கொடுத்து டீம்ல இன்னும் வச்சிருக்காங்கிறதும் ஒரு பெரிய டவுட் தான். நான் ஒரு மீம் பார்த்தேன் ஷாருக் கான் இது பத்தி. அதாவது இப்போ நம்ம வந்து இப்ப யாராவது பிளேயர் இது பண்றோம்னா நம்ம ஸ்கேம் ராகுல் அந்த மாதிரி பேசுறோம்ல. இவன் தான்டா உண்மையான ஸ்கேமர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நானும் அதே நம்ம பார்த்தேன். சிவம் துபே மேல அவ்வளவு ஹார்ஷா இருக்கும். ஷாருக் கான் மேல எல்லாம் லிட்டரலா இருக்கணும். ரொம்ப ரொம்ப வருஷமா ஒரே மாதிரி நீங்க அடிக்கிறாங்க. ஷாருக் கான் அடிக்கலாம், நான் தப்பு சொல்ல மாட்டேன். திவாட்டியும் அடி வாங்க வேண்டிய ஆள் தான். 2 இன்னிங்ஸால தப்பிச்சுட்டு அவர் அப்படியே அப்போ ஷெல்டன் காட்டர்ல அடிச்சுட்டு அப்புறமா இங்க இவனை போட்டு அடிச்சுட்டு அப்படியே ஓட்டின்னு இருக்காரு. அதையே வச்சு ஒரு 4 வருஷமா ஒன்னும் ஆடல. அவர் வந்த சீசன்ல அடிச்சார்ல அந்த மாதிரி டமால் டிமின்னு இந்த 2020 இல்லடா, 2023 அந்த 2 சீசன். இன்னொன்னு நீ அவங்க 2 பேரையும் குறை சொல்றோம் நம்ம, ஓகே தான். ஆனா அவங்கள வந்து ரொம்ப குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க டாப் 3 வந்து 14 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் தான் அந்த மாதிரி விடுறாங்க. அவங்களுக்கு சான்ஸ் பேட்டிங் கேம் டைமே அப்பதான் கிடைக்குது. அவங்களுக்கு கேம் டைமே இல்லாத ஒருத்தனை நீ வந்து திடீர்னு அடினா எப்படி அடிப்பான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இல்லாட்டி பாதி மேட்ச்ல அவங்க 3 பேர்ல ஒரு ஆளே 14 ஓவர் 15 ஓவர் நின்றுவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு கேம் டைம்ன்றது கம்மியா தான் கிடைக்கும். அது பார்க்கணும் நம்ம. ஆக்சுவலா ஃபேர் பாயிண்ட். நான் ஆக்சுவலா இந்த பாயிண்ட் இந்த அப்ரோச் நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் டாப் ஆர்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எனக்கு மேட்ச்ல பால்ஸ் கிடைக்கலங்கிறது மட்டும் நான் பெர்ஃபார்ம் பண்ணதுக்காக ரீசனா இருக்க முடியாது. ஏன்னா அது மேபி அந்த மாதிரி இருக்கும் போது தான் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப டீம்ல தேவைப்படும். இப்போ நான் எல்லா மேட்சும் நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் டைரக்டா இன்னொரு ஃபினிஷர் இறக்கி வந்து நான் அந்த மேட்சை முடிச்சுக்கலாம். நான் கண்டினியூஸா ஒரு 14 ஹவர்ஸ் ஆடிடுறேன்ட்டு. என்னோட மிடிலோட இம்பார்ட்டன்ஸ் எப்போ தேவைப்படுது எனக்கு எக்ஸாக்டா அப்படின்னா எனக்கு வந்து நான் டாப் ஆர்டர் சரியா விளையாடாம இருக்கும் போது தான். ஸோ அது டெஸ்ட் ஆகலாங்கிறத தாண்டி டெஸ்ட் பண்ற சுச்சுவேஷன்ஸ்லாம் இவங்களுக்கு பேட்டிங்கே கிடைக்கும். அதனாலதான் அவங்களும் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு வருவாங்க. இத்தனை வருஷமா எக்ஸ்பீரியன்ஸும் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா then it will be a setback only. So அது வந்து நீ கேம் டைம் கிடைக்காம நீ ஹிட்டர்கிட்ட நீ எதிர்பார்க்கலாம்டா வந்த உடனே அடிக்கிறதுக்கு. இப்போ இது ஷாருக் கான் மாதிரி பிலிப்ஸ் மாதிரி ஆள்லாம் கொஞ்சம் கேம் டைமே இருந்துட்டே இருந்தாதான் விளையாடக்கூடிய ஆள் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீ பிலிப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எல்லாம் நல்லா நிறைய கேம் டைம் இருந்துட்டே இருக்கும் அவருக்கு. எப்படியும் ஒரு மேட்ச் இல்லைன்னா கூட 2வது மேட்ச் 3வது மேட்ச்னா அந்த மாதிரி கேம் டைம் கிடைச்சிரும்.
இங்க வந்து ஒண்ணுமே கிடைக்கல. அவருக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிடைச்ச பால்னு பார்த்தோன்னா, அந்த ஒரு மேட்ச்ல 10 பால் கிடைச்சிருக்கும். போன மேட்ச் நிறைய பால் இருந்தது. அவர் கொஞ்சம் பொறுமையா பொறுமையா ஆடிருக்கலாம். ஆனா ஆடல அவரு. ஆனா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா, மொத்தமே கேம்லயே இன்னும் ஒரு 20 பால் தான் இருக்குன்றப்போ தான் அவர் இறங்குவாரு. அந்த மாரி ஹிட்டர் கிடையாது அவரு. சோ அதுதான் நம்ம பிலிப்ஸ் மேல இவ்வளவு இது பண்ண இப்ப ஹோல்டர் அந்த இடத்துல இறங்கி அடிக்கணும்னா நம்ம கேட்கலாம். ஏன்னா அவர் எப்பயுமே அந்த இடத்துல தான் வருவாரு. 20 பால் இருக்கும்போது, 15 பால் அதனாலதான் இருக்கும்போது. சொல்றேன். அதனாலதான் சொல்றேன். நீங்க அவங்க அப்ப பவுலிங் ஆப்ஷனா பார்க்காதீங்க. அவர் பேட்டிங் ஆப்ஷனா பாருங்க. ஹோல்டர் ஆடிடுங்கன்னு சொல்றேன். புரியுதா? ம். அவரை பவுலிங் நீங்க இப்ப யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணாம போங்க. எனக்கு பிரச்சனை. வாஷிங்டன் போடுற அந்த சின்னசாமிலையும் எனக்கு தெரிஞ்சு பெருசா ஸ்பின் தேவைப்படாது. வாங்கடை மாதிரி தான். இல்ல அவங்க போடுறது இல்ல பெருசா வாஷிங்டன் எல்லாம். அவங்களுக்கு இதுதான் சொல்றாங்கல்ல, இவங்களேமே அதுக்கு போடுற பதில் மாதிரிதான் ஹோல்டர் இருக்கு. போட்டு போயிடலாமே. ஒரு பெட்டர் 2 ஓவர் ஹோல்டரு, பேட்டிங் ஆப்ஷனும் கிடைக்குதுன்னா கிளென் பிலிப்ஸா ஹோல்டரான்னு பார்த்தா ஹோல்டர் தானே போடும். வந்த உடனே அடிக்கிற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கரெக்ட் தானே. எனிவேஸ் நம்ம இத சொல்றோம். ஆர்சிபி சைடுல எனக்கு தெரிஞ்சு ஓகே. சேஞ்ச் எதுவும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. ஈவன் தோ லூசிங்கா இருந்தாலுமே ஆர் அது மேபி வந்து பெங்களூர் மேட்ச்ங்கறால ஹெசில்வுட் அவங்கள வருவாரா என்னன்னு பாதர் தெரியல. பண்ற மாதிரியான ஒரு லூஸ் கிடையாது அது. ஓகே, அதை கடந்து போயிடுவாங்க. அது அவ்வளவுதான். இல்ல அது ஈவினிங் மேட்ச் அவங்களுக்கு கொஞ்சம் இது பிட்ச் ட்ரையா இருந்ததுனால அவங்களுக்கு பேட்ல வரல கரெக்டா. இல்லாட்டினா போன மேட்ச் 200 அடிச்சிருப்பானுங்க. இப்ப திரும்ப நைட் மேட்ச் போனதுனால 200 ஒண்ணு வந்து வரப்போகுது. அடுத்த 200 இது வரப்போகுது. 3 அது ஓவர் மட்டும் கேம் கன்ஃபார்ம். தான். பவுலிங் ரொட்டேஷன் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்தா ரொமேரியோ ஷெப்பர்டுக்கு பதிலா வேற யாராவது லாஸ்ட் ஓவர் போட்டிருந்தா கூட ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. டேவிட் ஆர்சிபி மில்லர் தான் பிரில்லியன்ஸ் ஜெயிச்சாங்க அதை. கரெக்ட். ஆனா அவங்க தான் பவுலிங் ரொட்டேஷன் ஆக்சுவலா அந்த மேட்ச் சரி கிடையாது. அவங்க இது பண்ணல. அகைன் இது சின்னசாமி மேட்ச்ங்கறதுனால ஹெசல்வுட் திரும்பி வராராங்கிறது ஒரு சின்ன ஸ்கெப்டிக்கலான ஒரு விஷயம் ஆடுவாங்க. தான். 1 வீக் கழிச்சு ஆடுறாங்க. 1 வீக் ரெஸ்ட் வீக் தான். எசல்வுட் ஆடுவாரு. அஹ் ஆனா என்ன போன மேட்ச் எசல்வுட வந்து கேஎல் ராகுல் டேக்கன் பண்ணிட்டாரு. இந்த தடவை அந்த மாதிரி டேக்கன் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஜாஸ் பட்லரோ கில்லோ சாய் சுதர்சனோ அது டேக்கன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜிடிக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். பட் பண்ணுவாங்களா தெரியல. புவனேஸ்வர் குமார் வந்து என்ன சொல்றது, அதாவது புவனேஸ்வர் குமார் ஏஜிங் தான் லைக் ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ். ஏஜிங் லைக் a ஃபைன் ஒயின். ஒயின் வந்து ஆமா. எப்படி டேஸ்ட் பண்ணணும் தெரியாது. ஆனா ஒயின் மாதிரி இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லி அவரே சொன்னாரு. பயங்கரமா ஸ்விங் ஆகுது பால். திரும்ப இந்தியா காலப்பு கிடைக்குமா தெரியல. கூப்பிட மாட்டாங்க இவனுங்க. தெரியல, அது இப்ப லூசு கஷ்டம். பாருங்க. ஏன்னா ஹர்ஷதீப் தான் பிரைமரி. ஆறாகப்பட்ட ஸ்ரேயஸ் ஐயரையே இன்னும் கேப்டன்சி கொடுக்காம வச்சிருக்காங்க. புவனேஸ்வர் குமாரை கூப்பிட்டு ஆடிடுவாங்களா இப்போ உட்காந்து? இல்ல பட் அகைன் இல்ல லெட்ஸ் ஆல் அக்செப்ட் தட் இட் இஸ் a வெரி கிரேட் கெரியர் ஃப்ரம் புவனேஸ்வர் குமார். நம்ம நத்திங் ஷார்ட் ஆஃப் அ லெஜெண்ட். சீரியஸ்லி லீடிங் விக்கெட் டேக்கரா பேசர்ல அவர் தான் இருக்கார் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல ஒரு பயங்கரமான ஒரு லெஜெண்ட். அண்ட் இந்த பதிலையும் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் ரன்னரா ஆர்சிபி பவுலிங் லைனப்புக்கு அவர் தான் இருக்காரு. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் ஹெசில்வுட் லீட் பண்ணா கூட இந்த தடவை ஃப்ரண்ட் ரன்னரா அவர் தான் போட்டுட்டு இருக்காரு. ரொம்ப பார்க்க ஐ மீன் நல்லாவே ஸ்விங் ஆகுது பால். அண்ட் டெத் ஓவர்ஸ்ல அவர் போடுற ஓவர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 எஃபெக்டிவா இருக்கு. இந்த ஓவர்ல என்னன்னா ஆக்சுவலா சொல்லணும்னா இன்னும் ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா புவனேஸ்வர் குமார் கிட்ட கரெக்டா உட்கார்ந்து அந்த டைம்ல அப்படின்னா இட் வுட் ஹவ் பீன் ஆர்சிபிஸ் கேம் டு வின். அந்த டைம்ல ஸ்டெஃபானே ருதர்ஃபோர்ட், ஐ மீன் சாரி, இவரு பேர் என்ன, ரொமாரியோ ஷெப்பர்ட். ரொமாரியோ ஷெப்பர்ட் போட போய் தான் எஸ்ஆர்எஸ். எனிவேஸ் அதான் ரொமாரியோ ஷெப்பர்ட் போட போய் தான் ஆக்சுவலா மேட்ச் லூஸ் பண்ணாங்க. அதுல ரொம்ப மேஜர் கன்சர்னா ஆர்சிபிக்கு லாஸ்ட் மேட்ச் இருந்தது பார்த்தோம்னா ஜிதேஷ் சர்மாவோட இன்னிங்ஸ் தான். அண்ட் ரஜத் சாரி படிக்கலுமே கொஞ்சம் ஸ்லோவா ஆடினார் லாஸ்ட் மேட்ச். பட் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தது ஜிதேஷ் சர்மாவோட இன்னிங்ஸ் தான். சோ அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாம குருணல் பாண்டியா வேற ரன் அவுட் ஆகி விட்டு போயிட்டாரு. அதுதான் பிரச்சனை. விக்கெட் கே பீச்சே அது இந்த மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆட மாட்டாரு ஒழுங்கா. பாப்போம். உங்க ரெண்டு பேரும் ஜிதேஷ் சர்மா போட்டு ஜிடி வந்து அடிக்கலாம். ஃபார்முலா கிரிக்கெட் தான் விளையாடுவாங்க. சோ லைட்டா சொல்லிக்கிட்டு 180 190 அந்த ரேஞ்சில இருந்தா ஜிடி கொஞ்சம் கம்பீட் பண்ணுவாங்க. 200 பிளஸ் போட்டீங்கன்னா ஜிடி கிட்ட எல்லாம் கம்பீட் பண்றது முடியாது, வேஸ்ட். சரி. சோ அவங்க ஃபார்முலா கிரிக்கெட் தான் நைட் கேம்ல இல்ல நைட் கேம்ல வந்துட்டு ஆர்சிபிய வந்து 200க்கு கீழே இது வரைக்கும் யாரும் நிறுத்தல. நாளைக்கு ஜிடி பவுலர்ஸ் நிறுத்துவாங்களான்றது பாக்கணும். நிறுத்தக்கூடிய பவுலிங் லைனப் தான் இது. ஆமா, ஆனா திருப்பி அடிக்கணும், அதுதான் பிரச்சனை. இப்ப 200க்குள்ள நிறுத்திட்டாங்கன்னா நீ சொன்ன மாதிரி 3 பேர் சேர்ந்து அடிச்சிருவாங்க. அது நடந்துரும். 180 190க்குள்ள நிறுத்தினாங்கன்னா ஜெயிப்பாங்க. 200 எல்லாம் போச்சுன்னா ஜெயிக்க முடியாது. கஷ்டம் ஜிடி. ஆனா ஜாஸ் பட்லருக்கு வந்து சின்னசாமியிலுமே நல்லா பண்றது பேட்ல. சோ அதையும் நம்ம பாக்கணும். பாப்போம். எல்லா மேட்சுமே டாப் 3 கிளிக் ஆயிட்டே இருக்காது ப்ரோ. என்ன ப்ரோ பேசுறீங்க? வெரி இல்ல இல்ல டாப் 3 கிளிக் ஆகும்னு சொல்லடா. இந்த கிரவுண்ட்ல நல்லா ஆடி இருக்காருன்னு சொல்றேன். இப்போ டெல்லி கிரவுண்ட்ல வந்து எப்பவுமே சூப்பரா ஆடுவாரு. அதே மாதிரி இந்த கிரவுண்ட்லயே நல்லா ஆடி இருக்காரு. அது மாதிரி சொல்றேன். எல்லா மேட்ச்லயும் கிளிக் ஆகலனா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு மேட்சாவது ஆயிருக்கணும். அதுவும் ஆகல. ஜாஸ் பட்லர் ஸ்டாண்ட் அவுட் இன்னிங்ஸ்ங்கற மாதிரி பெருசா அடி எங்க போய் அடிக்கிறேன்னு புரிஞ்சிருச்சு. நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. ஜாஸ் பட்டர் நீ அந்த டெல்லி இன்னிங்ஸ் பாக்கலையா? 50 ரன் பட்டுன்னு 15 பாலோ 20 பாலோ. ஆக்சுவலா ஜாஸ் பட்டர் இல்ல ஜாஸ் பட்டருமே
200 ரன்னுக்கு மேல அடிச்சாரு இந்த சீசனு. சாய் சுதர்சன் தான் இன்னும் ரன்ஸ்க்கு வரல அவங்களுக்கு. அது ஒரு 75ஓட நிக்குது. அடிச்ச சாய் சுதர்சன் அடிக்கிறா, ஏன்னா ஜாஸ் பட்டரை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. ரன் அடிச்சவனை போட்டு என்ன அடிக்கிறீங்க? சி ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் டாப் 3 மிடில் ஆர்டர்ல அது ஏதாவது இவங்க கொஞ்சம் அது solid எப்பயுமே bowlers தான். இருந்தா பண்ண முடியாது. டாப் சரி 3ல யாராவது 2 பேர் போனாங்கன்னா கஷ்டம், அவ்வளவுதான். கில்லு, ம், சாய் சுதர்ஷன், ம். ஜாஷ் பட்லர் 3 பேர் போனா எதுவுமே இல்லைங்க. அப்படியே இங்க மேல ஒரு பிட் இருக்கு, நடுவுல ஒண்ணுமே இல்ல, கீழே ஒரு பிட் பவுலிங் லைன் அப் இருக்கு, அவ்வளவுதான். நடுவுல ஒண்ணுமே கிடையாது. இல்ல கீழே அந்த பிட்ல ரஷித் கானும் ரபாடாவும் பேட்டிங்கும் ஆடுவாங்க. அந்த பிட்டை சேர்த்துக்கோ. நடுவுல தான் அந்த காலியாவே இருக்கு. இப்படி இப்படி இருக்கு. ரஷித் கான் கேரளா என்ன கேட்டா மேல ஆட வைக்கலாம், தெவாட்டியாக்கெல்லாம் முன்னாடியே ஆட வைக்கலாம் ரஷித் கான். அவரை ஏதாவது அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. யோகி சொன்ன மாதிரி அவங்க ஃபார்முலா கிரிக்கெட் தான் ஆடுவாங்க. நோ சேஞ்சஸ் இன் டீம் அப்படின்னா நோ சேஞ்சஸ் இன் லைன் அப் ஆல்சோ. மேட்ச்அப்லாம் மாத்தக்கூடிய ஆளுங்கலாம் அவங்க கிடையாது. இது ஒரு ஐ மீன் பெட்டர் எனக்கு தெரியல சீசன் இது தான். இந்த கான்டெஸ்ட் எப்படி இருக்குன்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா ஜிடிஏ நான் ஈஸியா ரைட் ஆஃப் பண்ணல. ஆனா ஆர்சிபி அடிக்கிற அளவுக்கு அவங்க பயங்கரமான கிரிக்கெட் விளையாடுறாங்களாங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா அகைன் சின்னசாமி வேற அண்ட் ஒரு தடவை அவங்க 170 மேபி 180 190 அடிக்காம இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் கண்டினியூஸாலாம் இல்லை, ஏன்னா அவன் கண்டினியூஸா 200 210 ஈஸியா அடிக்கிற டீம் தான். எல்லாருமே கண்டினியூஸா அடிச்சுட்டு தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எப்பெல்லாம் அவங்க வந்து எல்லாருமே அவங்க டீம்ல பேட்டிங் நல்லா ஆடுறாங்க, ஆர்சிபி நல்லா விளையாடுறாங்களோ அந்த டீம்ல ரஜத் பட்டிதார் ரொம்ப சூப்பரா விளையாடி இருக்காரு. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருந்திருக்கு. அண்ட் 2 மேட்ச் என்னவோ தோத்துருக்காங்க. அந்த 2 மேட்ச் ரஜத் பட்டிதார் சரியா அடிக்கல. சோ ஆக்சுவலி இல்ல ஓகே, ஒரு மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கேகேஆரோட ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வெங்கடேஷ் ஆமா ஐயர் ஆமா. கடைசியில ஆட வைப்பாங்க. அந்த மேட்ச் கூட எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு கேகேஆர் நினைக்கிறேன். இல்லடா, ஆனா ஆர்ஆர் ஆர்ஆர் அது. ஓகே ஓகே சாரி, அப்பனா ஆர்ஆர் மேட்ச் அவர் ஆர்ஆர் தோத்துட்டா. பட் அகைன் அதோ அவர் அடிச்சு தோத்த மேட்ச் அது ஒண்ணுதான் நினைக்கிறேன். ஆனா எங்கன்னா எப்பெல்லாம் 200 போயிருக்கோ அப்பெல்லாம் ஸ்டாண்ட் அவுட்டா ரஜத் பட்டிதாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்திருக்கு. ஒரு மேட்ச் ரொம்ப பயங்கரமா சிஎஸ்கே டீம் டேவிட்லாம் அடிச்சாரு, ஒரு மேட்ச்ல படிக்கல் அடிச்சாரு. பட் அந்த மேட்ச் எல்லாத்துலயுமே வந்து ரஜத் பட்டிதார் அடிச்சிருக்காரு. ஸோ ரஜத் பட்டிதாரை சுத்தி டீம் ரிவால்வ் ஆறதுங்கிறது கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். ஏன்னா கோலி கிட்ட இருந்து நிஜமாவே நல்லா ரன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்ட்ரைக் ரேட் ஹாஸ் பீன் அ ப்ராப்ளம். அது எல்லாமே பேசுற விஷயம் தான். ஏன்னா மத்த எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க 200 ஆர் 180 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாங்க, எக்ஸப்ட் விராட் கோலி. ஸோ ரஜத் பட்டிதாரை நம்பி தான் அந்த எக்ஸ்ட்ரா இல்ல இல்ல, ரன்ஸ் மோர் தென் 200 அவரை நம்பி தான் இருக்குங்கிற மாதிரி இருக்கு. போன மேட்சுக்கு முந்தின மேட்ச் பாத்தியாப்பா? என்னது 200 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல விராட் கோலி ஆடிட்டு இருந்தாரு. ஓகே அவங்க எல்லாருமே ஆடுறாங்க. திடீர்னு ருத்ரதாண்டம் ஆடுறானுங்க, திடீர்னு செல்லுக்குள்ள போயிறாங்க. இப்போ ஒரு மேட்ச் சால்ட் அடிச்சாருன்னா அடுத்த மேட்ச் அவரு கொஞ்சம் மெதுவா ஆடுறாரு. விராட் கோலி அடிச்சாருன்னா அவரு ஆடுறாரு. அது ஒரு மாதிரி ஆடுறாங்க அவங்க. ஆனா எப்படியோ 200 ரன் மேல போயிடுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இதான் இருக்கு. யாரோ ஒரு ஆள் நிறுத்தி ஒரு ஆள் அடிச்சு அவங்க 200 எடுத்துட்டு போறதுன்றது அவங்களோட ஃபார்முலா மாதிரி மாத்திட்டாங்க இப்போ. அதனால நம்ம ஸ்ட்ரைக் ரேட் கம்ப்ளைண்ட் எல்லாம் தெரியல எப்படி வேலை நீங்க செய்யுது. சொல்றதுதான், நீங்க ஒரு ப்ரிவியூல சொல்றதுதான். டீம் ஷுட் பிளே டு த ஸ்ட்ரென்த் நீங்க சொல்றதுதான். ஜிடியோட ஸ்ட்ரென்த் பவுலிங் லைனப்ல தான் இருக்கு. டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு 190க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். அப்படி பண்ணா ஜிடிக்கு சான்ஸ் இருக்கு. 200 பிளஸ்னா டேம் ஷுர் ஆர்சிபி தூக்கி சாப்பிட்டு போயினே இருப்பாங்க அந்த கேம், அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ப்ரெடிக்ஷன் போயிடுவோம். ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் சொல்லிடலாம். நாளைக்கு சில bowling சில போட்டு கான்டெஸ்ட் கொஞ்சம் இருக்கு. டிஎஸ்பி வந்து அவர் ஸ்டேஷனுக்கு வராது. ஆமா அது வேற ஒரு மேட்ச். இது So, சிராஜ் அவரோட vs கோலி, அந்த மேட்ச் அப் நல்லா இருக்கும். கோலி அவரோட ஸ்டேஷன் வந்து ரெண்டு பக்கத்து பேருமே ஸ்டேட். ஆனா இங்க ஆடினதுனால நீ இதை சொல்ற. இல்ல, அவருக்கு அவுட் ஸ்விங் நிஜமாவே நல்லா வருது இந்த சீசன். சோ கோலிக்குமே சால்ட்டுக்குமே டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ரஜத் பட்டிதார் வர்சஸ் ரஷீத் கானும் பார்க்கணும் நான். சோ அதுவும் ஒரு கான்டெஸ்ட். நல்ல கான்டெஸ்ட் ஆக்சுவலா. ஏன்னா ரஜத் பட்டிதார் மேட் ஹிட்டரா இருக்காரு ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா. யாரு எவ்வளவு பேர்பட்ட ஸ்பின்னர் போட்டாலும் அடிச்சிட்டு இருக்காரு. பட் ரஷீத் கானுக்கு இந்த சீசன் கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா லாஸ்ட் கப்பல் ஆஃப் மேட்சஸா நல்லா கிரிப் ஆகுது அவருக்கு, பால் நல்லா ஸ்பின் பண்ணிட்டு இருக்காரு. சோ நல்ல மேட்ச் அப் தான். அக்ரி வித் யோகிஸ் பாயிண்ட். எனக்கு வந்து ரபாடா விசஸ் அவங்க பேட்டிங் லைனப்பே பார்க்கணும். தலைவன் வந்து ரபாடா 150ல வந்து நீ எப்படி மொத்த பேட்டிங் லைன் இடி இடி இடி. இல்ல அவர் எங்க போட்டாலும் எவனே ஒருத்தன் இடிக்க போறாரு, அது மட்டும் தெரியும். எங்க போட்டாலும் எவனே ஒருத்தனை போட்டு தாக்க போறாரு, அது மட்டும் தெரியும். 150ல ரபாடா கையில இருந்து பால் அப்படியே நெருப்பு மாதிரி வருது, சருக்கு சருக்குன்னு. நீ கடைசி 2 மேட்ச் அந்த நான் 55 ரன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் 2 மேட்ச் பார்த்தேன்னா அவரை வெறியேத்தி விட்ட மாதிரி இருந்தது. அந்த 55 ரன் 4 ஓவருக்கு 55 நேரா திட்டி விட்டாரா. அதுக்கப்புறம் உன்னை எடுத்து நான் டீம்ல பால் போடுறதுக்குள்ள உன்னால எவ்வளவு ஸ்பீடா போட முடியுமோ போடு நான் சொல்லி அனுப்பிச்சு இருக்காரு. அதனால 150 போட்டு இருக்காரு. போட்டு வந்து சருக்கு சருக்குன்னு இந்த மாதிரி சிங்கிள் சைக்கோ அந்த மாதிரி ஒரு ஏரியில இருக்கும். போன மேட்ச்லாம் நான் சரியான ஸ்பெல் அது. ஆனாலும் அவங்க லோசிங் சைட்ல போயிட்டாங்க. பட் ஆனா பவர் பிளேல வந்து
லிட்டரலி 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டாங்க மும்பைய போன மேட்ச். ஆமா. சோ அந்த இது குணால் ப்ராப்ளம் எனக்கு. பாண்டியாவுமே ஆர்சிபி சைடுல குணால் பாண்டியா, அப்புறம் இன்னொருத்தர் யாரு? சுயாஷ் சர்மா. குணால் பாண்டியா வந்து அவரு நீ சுயாஷ் எந்த சர்மா. கேட்டகரியில பேசுற? ஸ்பின்னரா ஃபாஸ்ட் பவுலரா? மீடியம் பேஸ் ஸ்பின்னர் அவரு. அதாவது மீடியம். அது புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும். எம்பிஎஸ் அவரு. அது ஸ்பின்னர் வந்து ஆர்த்தடாக்ஸ்னு இருக்கலாம். எஸ்எல்யூ, எஸ்எல்ஓ, ஓஎஸ், எல்எஸ் அந்த மாதிரி மீடியம் பேஸ் ஸ்பின்னர் எம்பிஎஸ்ன்னு ஏதாவது ஒன்று புதுசா எடுத்துன்னு வரணும் அவருக்கு. நான் ஆக்சுவலா ரொம்ப சைக்கோ மாதிரி தான் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் ஸ்லோவா எனக்கு என்னமோ அவர் தான் ரெவல்யூஷன் கொண்டு வராரா அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ Defensive ஆர்த்தடாக்ஸா tactics. போட்டுட்டு இருக்கிற சாண்ட்னரே இன்னைக்கு மாங்க அடிக்கிற மாதிரி ஒரு சிவன் bowler மொத பாரு போட்டாரு. ஒண்ணு சொருகினாரு வாயிலேயே. இல்ல மாடர்ன் டே கிரிக்கெட்ல நீ எதுவுமே புதுசா கண்டுபிடிக்கலன்னா நல்லா சஸ்டைன் பண்ண முடியாது. ஏதாவது புது வேரியேஷன் கொண்டு வந்துட்டு தான் இருக்கணும். நல்ல போன விஷயம் மேட்ச்ல 4 அவர் வந்து 4 ஓவர் போட்டாருன்னா 35க்கு மேல போவே இல்லை இந்த சீசன்ல. போன மேட்ச் 4 ஓவர் 24. வந்துட்டு டிஃபென்சிவ் பவுலிங் வந்து கத்து வச்சிருக்க கைக்குள்ள வச்சிருக்காரு அவரு. வந்து பாங்க அடிக்கிறது, திடீர்னு ஸ்லோவா தூக்கி போடுறது, ரெண்டுமே பண்றாரு. திடீர்னு 120ல மூஞ்சிக்கு வருது, திடீர்னு ஒரு பால் 87ல உனக்கு கிரிப் ஆகி ஸ்பின் பண்றதுக்கு ஒரு பால் வருது. குடுக்கறது எல்லாமே ரொம்ப க்ரூஷியல் பிரேக் த்ரூஸ். விக்கெட்ஸ் எல்லாம் ஒரு விக்கெட் 2 விக்கெட்னா கூட கரெக்டா ரொம்ப க்ரூஷியலான டைம்ல பிரேக் த்ரூஸ் எடுத்து தராரு. நல்ல bowling actually. ஏன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடுவோம். யாராவது ஜிடி வெங்கட் வந்து ஆர்சிபின்னு சொல்லிட்டு போயிட்டா. நீங்க 3 பேரும் ஆர்சிபின்னு சொல்லிட்டீங்களா? நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஜிடி சொல்லலாமான்னு. சொல்லுங்க. எல்எஸ்ஜிக்கு பண்ண மாதிரி கரும்புள்ளி செம்புள்ளி ஊத்தி அனுப்பி விட போறாங்க, அவ்வளவுதான். இல்ல ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். நான் ஆர்சிபி தான் இன்னைக்கு சொல்றேன். ஆனா எனக்கு என்ன ஜிடியோட மிடில் ஆர்டர்ல ஒருத்தர் 2 பேருக்கு படும் தோணுது. இல்ல வாஷிங்டன் எனக்குமே அதான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு இப்ப கொஞ்சம் குயிக் விக்கெட் கூட வாஷிங்டன் யாராவது படும் தெரியல. எனக்கு வந்து டபுள் மைண்டா தான் இருக்கு. எனக்கு ஆர்சிபி சொல்றதுக்கு யோசனையா தான் இருக்கு. நாங்க எல்லாரும் ஆர்சிபி சொல்றோம், நீங்க ஜிடி சொல்லுங்க. ஜிடிடா, ஜிடி ஜெயிக்குதா நாளைக்கு? நாங்க எல்லாரும் ஆர்சிபி பாத்துக்கோங்க. ஜிடியை பாத்துக்கோங்க எல்லாரும். ஜிடியை பாக்குறோம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். அது பரவாயில்ல, கொஞ்சம் தைரியமா ப்ரெடிக்ஷன்ல போவோம். ஜிடிக்குலாம் தாராளமா கட்டலாம். நல்ல பவுலிங். வரைக்கும் ஆடின கிரிக்கெட் டாமினன்ஸ்னால ஆர்சிபின்னு சொல்றோம். ஜிடியை ரைட் ஆஃப் பண்ணல. நானுமே சொல்லும்போது சொன்னேன் ஜிடியை ரைட் ஆஃப். எனக்கு தெரிஞ்சு எனக்கு பவர் பிளேல கொஞ்சம் நல்லா போடுவாங்கன்னு தோணுது ஜிடி. இன்னும் கொஞ்சம் அந்த பவர் பிளேல எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பவுலிங் பிரச்சனையே இல்லையா? மிடில் ஆர்டர் தான் பிரச்சனை உங்களுக்கு. அதுலதான் டெஸ்ட் வெயிட் பண்ணுங்க. கில்லு வந்து போன மேட்ச் கொஞ்சம் வேகமா அவுட் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் 4 மேட்ச்க்கு 250 சம்திங் ரன் இதுக்கு முன்னாடி இந்த போன மேட்ச் கழிச்சிரு. சோ எனக்கு வந்து அவர் திரும்ப அவர் மேல ஒரு நம்பிக்கை. பிளஸ் சாய் சுதர்ஷன் நாளைக்கு பேக் டு ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் வந்து சிடின்னு ஒரு பக்கம் தனியா நிக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குது. 14 பேர் நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்றாரு அவர். அவ்வளவுதான். வாங்க வாஷிங்டன் யாராவது அடிப்பாங்க பாரு நாளைக்கு. நீங்க சொன்ன 2 பேர் தான் அந்த டீம் பொறுத்த வரைக்கும் 11 பேர். அவங்க பெர்ஃபார்ம் பண்ணா அந்த டீம் ஜெயிச்சிரும், அவ்வளவுதான். நான் வந்து ஜிடி விசஸ் டிசிலயே வந்து நான் ஜிடி தான் சொன்னேன். ஏன்னா ஜாஸ் பட்லருக்கு ஒரு அந்த கிரவுண்ட் ஒரு ரன் இருக்குன்ட்டு. அதே மாதிரி ஆர்சிபி விசஸ் ஜிடிலயும் ஜிடி பக்கம் நிக்கிறேன். பாப்போம் அந்த லக்கு இங்க வருதான்ட்டு. இல்ல நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த வீக்கெண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய மாற வாய்ப்பு இருக்கு. இப்ப இருந்தே மாற ஆரம்பிச்சிச்சு. நான் கடைசியா 3 மேட்ச் தோத்துட்டேன். அதனால போயிட்டு இருக்கேன். நான் ஒரு மாதிரி வித்தியாசமா போறேன். நீ போற வரைக்கும் போவோம். நான் க்ளோஸ் மேட்ச் தோத்துறேன். கம்முனு போடா. போற வரைக்கும் போறேன் நானு. பாப்போம். சோ ஆன் திஸ் நோட் நாங்க வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். சோ நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் ப்ரிவியூல சந்திக்கிறோம். அதுவரை பை பை ஃப்ரம் வுல்ஃப் வர்ஸ். பை गाइस. ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்